ஹாய்மா, ஹாய். எல்லாரும் நல்லா இருப்பேன்னு நம்புவோம். இன்னைக்கு பிறந்தநாள் கொண்டாடும் அனைவருக்கும் எங்களது ஃபேமிலி சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்கள். மனமார்ந்த வாழ்த்துக்கள். 64வது எபிசோடு வந்து சூப்பராக போச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா சோராக்கு வந்து அவங்க அப்பாவை கொண்டது வந்து ஆஸ்மா அப்படிங்கிறது தெரியும். ஆனால் அவங்க எப்படின்னா டான்ஸோக்கு வந்து சோரா இங்கே லீவ் வில்லேஜுக்கு வந்தது பிடிக்கல, இவனை கொல்லணும் அப்படின்னு நினைக்கிறதும் அவன் எல்லா உண்மைகளையும் வந்து அவன் வந்து சோரா வந்து கேட்டுட்டான். ஆனால் அந்த மந்திரவாதி வந்து சோராக்கிட்ட வந்து எல்லாத்தையுமே வந்து ஒன்றுனா வந்து அவனுக்கு சாதகமாக சொல்லி கொடுத்து இப்போ வந்து சுனாடையவே வந்து போட்டு தர்ற அளவுக்கு வந்துட்டான் சோராவை ஃபாலோ பண்ணி போகிற நருட்டோ. என்ன நடக்க போகுது பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு லைக் ஷேர் பண்ணுங்க, புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். பாட்டா சாக்கரா பார்த்துட்டா பின்னாடி வாட்டிக்கிட்டே போறத சாக்கரா பார்த்துட்டா. எல்லாம் லைன் எல்லாத்தையும் அத்து விட்டாங்க. இவன் பறந்து பறக்கிற பரவாயில்ல. இவன் பார்த்துக்கிட்டே இருக்கேன் ஆஸ்மா. எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கேன் ஆஸ்மா. நீங்க இருட்டாக்கிட்டாங்களே. ஆமா, பூராத்தையும் எல்லாத்தையும் சோறாதானே. ஓ, எல்லாம் பூரா இருட்டாயிருச்சு. இவங்களே ஆஃப் பண்றாங்களோ. அவன் கெட்டவன். ஒரே மூக்கு போச்சு. அவனுக்கே புரியல. இல்ல ஏதோ ஒரு பேப்பர் ஒன்று பறந்து வருது. பேப்பர் பாமா இருக்குமோ? சொல்றா. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி எப்பயாவது கரண்ட் கட் ஆயிருக்கா? நடக்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஏதோ பெரிய பிரச்சனைன்னு தோணுது. ஆமா, இது ரொம்ப வினோதமா இருக்கு. ஐயோ இங்க சமைக்கிறவன் பாதுகாக்க சுனாடே இருக்காங்க. அப்புறம் என்ன? இத சமாளிக்க முடியும். ஃபேவரட் கடை. ஆமா, தைரியமா இருங்க. ஆமா, நீங்க சொல்றதும் சரிதான். ஹோகாகே நமக்கு துணையா இருக்கிற வரைக்கும் எதுக்கும் பயப்பட தேவையே இல்ல. இவங்க உட்காக்கே நம்பிட்டே இருக்காங்க. அவளே டார்கெட் பண்ணிட்டாங்களே. இருக்காவா இருக்கா? ஆமா இருக்கா. பத்தி ரொம்ப நாளைக்கு அப்புறம் காமிக்கிறாங்க. சோஜி தூங்காத எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க. நம்ம எல்லாரும் இப்ப ஏரியா 3க்கு போய் ஆகணும். சரியா சொன்ன. நம்மளுடைய ஃபீல்ட் மேனுவலையும் இதன போட்டுருக்கு. இந்நேரத்துக்கு ஆஃப் டியூட்டில இருக்க டீம் லீடர்ஸ் ஹோகாகேவை பார்க்க போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். வேற வழியே இல்ல. இவ்வளவுலயும் தின்றதுலதான் சூடோடு எடுத்து சாப்பிட்டேன். அப்படியே எனக்கு இது போதும். மொத்தத்தையும் சாப்பிட்டுட்டு ஆக்ஷனுக்கு தயாராகிறேன். நீயும் வரல சிக்கமாரும். வேணும் போயிட்டாங்க. உன்னை விட்டாதானே. நீங்க என்ன நடக்குதுன்னு யாராவது சொல்லுங்களேன். ஒரு முழுக்க கரண்ட் கட் ஆயிருக்கு. யாரா உங்கவே கோணமாரு. கோணமாரு. ஊருக்குள்ள ஏதோ வினோதமா நடந்துகிட்டு இருக்கு. பெரிய பிரச்சனைன்னு தோணுது. பறந்துட்டாங்க. கேட்ட அடக்கி சொல்றாங்களா ஊரே. ஆமா, ஊரே இருட்டாயிருச்சு. அந்த டார்ச் லைட் மட்டும் அங்கங்க அடிக்கிறாங்க. ஆமா, சிக்னல் சிஸ்டம்ல எந்த பிரச்சனையும் இல்ல. யாராவது நம்மள திடீர்னு தாக்குனா உங்களால கம்யூனிகேட் பண்ண முடியும். எல்லாம் தயாரா இருக்குல்ல? மீட்டிங் பண்றாங்க. நான் எதிர்பார்த்தது நடக்க போகுது. இப்பதான் ஊர்ல இருக்கிற ஷினோபிகள் எல்லாரையும் ரெயின் பார்டருக்கு அனுப்பி வச்சா அதுக்குள்ள உங்க எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். நம்ம கிராமத்துல கரண்ட்ங்கிறதே இல்ல. இது இயற்கையா ஏற்பட்ட பவர் கட்டா கூட இருக்கலாம். ஆனாலும் நாம ஜாக்கிரதையா இருக்கணும். இன்னொரு பிரச்சனை என்னன்னா, மெயின் பவர் ஸ்டேஷனை நம்மளால தொடர்பு கொள்ளவே முடியல. இது எதிரிகளுடைய செயலா கூட இருக்கலாம். அதனால நாம எல்லாத்துக்குமே அந்த மந்திரவாதி லெவல் 2 எமர்ஜென்சி செக்யூரிட்டி அலர்ட் நான் உடனே அறிவிக்கிறேன். கம்பெனி 3 ஈஸ்ட் வெஸ்ட் நார்த் கேட்ஸ் நீங்க பாதுகாக்கணும். கம்பெனி 2 மெயின் கேட்டுக்கு போங்க. கம்பெனி 1 பவர் ஸ்டேஷனுக்கு போய் அங்க என்ன நடக்குதுன்னு உடனே கண்டுபிடிங்க. சரிடாலே, நீங்க இங்க தான் இருக்கணும். எல்லாரும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. இப்ப கிளம்புங்க. எல்லாத்தையும் கிளப்பி விட்டு ஆஸ்மா மட்டும் இங்க இருக்க சொல்றேன். ஆமா, என்ன கொல்ல முயற்சி பண்ணா கீழே வந்துருச்சு. ஆனாலும் அவ எதுக்காக உங்களை தாக்கணும்?
இவன் போனால் மேற்கொண்டில் அவனுக்கு இதாகும். ஆமா. இதுதான் உண்மை. ம் சோறாவை கண்டுபிடிச்சு முதல்ல அவனை கைது பண்ணுங்க. ம் மறுபடியும் கேட்ட பற்ற வச்சுட்டேன். ம். 7 வேலு விட்டாலே. நாடகைக்கு முன்னாடியே சேர்த்து அடிக்கிறேன். அதான் அவன் எப்பவுமே அது போது புகை விட்டுட்டே இருப்பேன். இங்க என்ன நடக்குது? திடீர்னு இந்த பூமியே அப்படி அதிர்ன மாதிரி தோணுச்சு. நீங்க அதிகரிச்சாமலம்மா. ம். இது என்ன பூகம்பமா இருக்குமோ? பூரா அரண்டு போயிட்டே இருக்காங்க ஸ்னோபி. பூராண்டா. இந்த வந்துட்டாங்க பாருங்க 4 பேரும். அட பாவிடா. லீவ் வில்லேஜ்க்கு வந்துட்டாங்களே. உங்களுக்கு அனுமதி இல்ல. பாதுகாப்பு காரணமா எங்களோட கிராமத்து எல்லையை நாங்க மூடி இருக்கோம். ஒரு அடி முன்னெடுத்து வச்சா கூட உங்களை நாங்க நீ எங்க போய் பண்றது? சொல்றதுக்குள்ள மறந்து ஐய தொப்பி தலைங்களாம் வந்துட்டாங்க. உள்ள போட்டு போச்சுட்டாங்க போங்க. ஐயோ இப்போ போச்சுட்டா பள்ளத்துக்கு பள்ளத்து எல்லாத்தையும் பள்ளத்துக்கு போட்டு மூடிட்டாங்க. மூடி விட்டாங்க. அவ பெரிய வைப்ரேட் தான் இல்ல. ஆமா. உங்களுக்கு என்ன நடக்குது? உறுதியான தகவல் கிடைச்சிருக்கு. நம்மள தாக்க ஆரம்பிச்சிருக்காங்க. மெயின் கேட்ல யாரோ அத்துமீறி நுழைய பாக்குறாங்க. நம்ம செக்யூரிட்டி யூனிட்ஸ் அவங்களோட மோதிக்கிட்டு இருக்காங்க. ஒரு வழியா ஆரம்பிக்க போகுதா? இவளுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்குமோ தொப்பி தலைங்க அந்த 4 பேரும். அவங்கதான் ஒரு ஊரே சுடுகாட்டாக்குனவங்க ஏற்கனவே. ஒன்னும் நெருங்க முடியலையே பக்கத்துல. இதா ஓ ஒருத்தையும் தண்ணியை விடுறேன், ஒருத்தையும் பாய்ட்டு வந்துட்டேன். கரண்ட விடுறேன். இப்படி இருந்தா எங்க சமாளிக்கிறது? இதான் வரும் நம்ம ஆளுதான் இங்கே இருந்து விடுறாங்க. அவங்கதான் எல்லாத்தையும் அசால்ட்டா போறாங்க. சீக்கிரம் எங்கேயும் பறந்துக்கிட்டே இருக்காங்க. எல்லாரையும் சொல்லி முடிச்சிட்டாங்க. பக்கத்துல கூட வரக்கூடாது. நிலவரம் என்ன? வேண்டாம். அவங்க அவ்வளவுதான் சொல்லி முடிச்சிட்டாங்க. இதான் வரும் ஐயோ அப்படியே எல்லாரையும் பழத்தை தோண்டி போச்சிட்டாங்க. சால்ட்டா அட பாவிலா ரொம்ப கொடூரமா. நான் சொல்றத கேட்டு செயல்படுங்க. தள்ளி நின்னுதான் அவங்க கூட சண்டை போட்டாங்க. தூரத்துல இருக்காங்க. உரச்சிய கூட ஒரு பங்குல சேர்க்கலாம் போல இருக்காங்க. இவங்க 2 இவங்க 2 பேரும் மண்ணு கட்டிட்டு கிடக்குறாங்க போல. நான் சொல்றத கேளு. நருட்டோ வந்து அடிக்க மாட்டேல்ல. ஆமா ஆமா ஆளை பிடிச்சி தான் நிப்பாட்டி பாக்குறேன். அதற்கு நில்லு, எங்க போற? சோவர் அவன் திருப்பி தாக்குறானே. அவன் நினைச்சவனை போட்டுடலாம். நருட்டோவ அவன் செய்ய மாட்டேங்க. ஐயா விடு. உனக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்ல. அங்கிட்டு பார்த்தாங்க. எனக்கும் இதுக்கும் எல்லா சம்பந்தமும் இருக்கு. போச்சு பெரிய தூரம் ஊரே அங்க வெடிச்சு சின்னாவனமாயிருச்சு. ஆமா புகையா கிளம்பிடுச்சு. ஆமா இவங்க இதே போட்டு விட்டாங்களே அவங்க இந்த 4 பேரும். வந்துட்டாங்கல்ல தொப்பித்தலை ஐயா உருட்டுறானே ஐயா. எல்லா இதையும் போட்டாங்க. வச்சு ஊட்டிட்டானே எல்லாத்தையும். ஊரு அந்த ஊர் போச்சு. ஊரே லாக் பண்ணிட்டாங்க. ஹேட் கேட் லாக் அப். ஊரே தூக்கிட்டாங்க அப்படியே. அந்த இதையே தூக்கிட்டாங்களா மலக்கா? இல்லங்க அவ ஏதோ ஒரு இதுங்க. அது பேர் என்னடா? இன்னைக்கு இது ஈஸ்ட் கேட்லயும் ஒன்னு இருக்கு. அப்படியே வச்சு ஓ சீலிங் சூப்ஸ்வான். சுனாடே பாட்டியே சேர்த்து தூக்கிட்டாங்களா அப்படின்னால. இங்க என்னதான் நடக்குது? ஓ இது மொத்தமா எல்லாரையும் வச்சு சீல் பண்ணிட்டாங்களாங்க. சோவர் ஆனா பாயில பயங்கரமான ஆளுகளா இருக்காங்க. ஆமா எல்லா பக்கம் சீல் பண்ணிட்டாங்க. டோட்டலா அப்படியே மொத்தம் ஒரே ஒரு கூண்டுக்குள்ள வச்சு அடைச்சிட்டாங்க. லெவல் 1 அலர்ட் அறிவிக்கணும். எல்லாரும் இப்ப ஜாக்கிரதையா இருக்கணும். எங்கிட்டு போய் என்ன ரிசர்வ் யூனிட்ஸ் எல்லாமே மெயின் கேட்டுக்கு உடனே போய் ஆகணும். கண்டிப்பா மேம். ஷிகமாருவை தேடி நம்ம கிராமத்தோட பாதுகாப்புக்கு என்ன செய்யணுமோ அதை செய்ய சொல்லு. கண்டிப்பா. களத்துல இறங்க நீயும் தயாரா இருக்கியா? அதெல்லாம் கேட்கணுமா என்ன? நைட்டோ பத்தி தெரியுதோ? அங்க என்ன நடக்குதுன்னே தெரியலையே. அது சொல்லிட்டேல்ல. கண்டிப்பா அவங்கதான் ஒரு வழியா வந்துட்டாங்க. ஓ எனக்கு தெரியும்ல அந்த 4 பேரு. உண்மையை சொல்லிடு.
ஒன்றும் பண்ண முடியல. சீலிங் இது ஒரு டிஃபென்ஸ் பேரியர். என்னது டிஃபென்ஸ் பேரியரா? புரியல. எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. நம்மள தாக்க வந்த எதிரிகள் நம்ம கிராமத்தை சுத்தி ஒரு டிஃபென்ஸ் பேரியர் மாதிரி ஏதோ ஒண்ணு உருவாக்கி இருக்காங்க. என்னது டிஃபென்ஸ் பேரியரா? அப்படினா என்னது சென்சை? அதான் டிஃபென்ஸ் பேரியர்னு சொன்னாருல. இது டிஃபென்ஸ்க்காக யூஸ் பண்ற பேரியர்னு உனக்கு இன்னும் புரியலையா? எதிரிகளோட தாக்குதல்ல இருந்து தப்பிக்கிறதுக்காக ஒரு தடுப்பு சுவர் மாதிரி. அதை தாண்டி யாராலையும் உள்ள நுழையவே முடியாது. ஆனா நம்ம எதிரி ஊருக்கு வெளியே தானே இருக்காங்க. அவங்க ஏன் இப்படி பண்ணணும்? அவங்களே அவங்கள டிஃபெண்ட் பண்ணிக்க போறாங்களா? எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. இல்ல, நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் கிடையாது. எதிரிகள் நம்ம கிராமத்துக்குள்ள வரக்கூடாதுன்னு கட்டின சுவர்கள் இல்ல. நாம வெளிய போக கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அதேதான். போச்சா? நாம நம்ம கிராமத்துக்குள்ள எப்படி இது எப்படி இருந்து எப்படி இருந்தது? எப்படி வெளியிலே போக முடியாது. மொத்தமா எல்லாத்தையும் சீல் பண்ணிட்டாங்க. மெயின் கேட் என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. நாங்க மொத்தம் 4 பேர் வந்திருக்கோம். லேண்ட் ஆஃப் ஃபயரோட நன்மைக்காக தான் நாங்க போராடிக்கிட்டு இருக்கோம். நினைச்சதை சாதிக்கிறதுக்காக வந்திருக்கோம். என்ன நடந்தாலும் சரி, எங்களோட முயற்சியை யாராலையும் முறியடிக்க முடியாது. ஒரு சில நொடிகள் நாங்க பேசுறத கேட்க நீங்க தயாரா? பேசுறதுக்கு பெருசா ஒண்ணும் விஷயம் இல்ல. நாங்க இங்க ஒரே ஒரு குறிக்கோளோட தான் வந்திருக்கோம். லேண்ட் ஆஃப் ஃபயரோட புகழ் இவன் மட்டும்தான் இருக்கணும்ன்றேன். லேண்ட் ஆஃப் ஃபயர் வந்து எல்லாமே இந்த லீஃப் வில்லேஜும் உங்களோட ஹொக்காகேவும் எங்க லேண்ட் ஆஃப் ஃபயரோட சுப்ரீம் ஃபியூடல் லார்டுக்கு பேராபத்தா மாறுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. நீங்க லேண்ட் ஆஃப் ஃபயர் வந்து லீஃப் வில்லேஜ் அப்படி டேக் ஓவர் பண்ண பாக்குறீங்களா? அவங்க கிடையாது, இவங்க. இன்னும் நான் சொல்றது புரியலையா? உங்க கிராமத்தோட ஹொக்காகே இன்னும் உயிரோட இருந்து எதுவும் சாதிக்க போறதில்ல. நீ என்ன சொன்ன? உங்களோட ஒப்புதலுக்காக நாங்க இங்க வரல. நீங்க எல்லாரும் உயிரோட இல்லனாலும் எங்களோட குறிக்கோளை நாங்க அடையிறதுக்காக எங்க கூட நின்னு கண்டிப்பா போராடுவீங்க. ஆனா ஒரு டிஃபென்ஸ் பேரியரை தாண்டி உள்ள வரதும் வெளியே போறதும் கஷ்டமாச்சே. நீ சொல்றதும் சரிதான். ஆனா நம்ம எதிரி ஒரு ஸ்பெஷல் ஜூட்ஸுவை பயன்படுத்தி இந்த பேரியரை தாண்டி வர முயற்சி பண்ணுவாங்க. நாம நம்ம கிராமத்துக்குள்ள மாட்டிக்கிட்டு இருக்கோம். இதுதான் இப்போதைக்கு நிலவரம். ஆனா எதிரிங்களால அவங்க விருப்பத்துக்கு வந்துட்டு போக முடியும். எதிரிங்க ஏற்கனவே நம்ம கிராமத்தோட எல்லைக்குள்ள நுழைஞ்சிட்டாங்க. ஸ்னீக் அட்டாக் கவுண்டர் மெஷர் மேனுவல்ல இருக்கிற மாதிரி பிரமாதம். நாங்க சண்டை போடுறதுக்கு தயாரா இருக்கோம். ஆமா. பொறுமையா இருங்க. அவங்கள திருப்பி தாக்குறதுக்கு முன்னாடி பொதுமக்களை எவாக்குவேட் பண்ணி ஆகணும். நீங்க 3 பேர் உடனே கிளம்பி போய் பொறுமையா பாதுகாப்பான இடத்துக்கு கூட்டிட்டு போய் ஆகணும். ஆமா, இவங்க வந்து இதைத்தானே செய்ய முடியும். முதல் ஏ ரேங்க் மிஷன். ஆமா, இவ்வளவு நாளா பூனை மட்டும் தானங்க புடிச்சிட்டு இருந்தாங்க. இப்போ மக்கள் எல்லாத்துக்கும் தயாரா ஏயா கிளம்புங்க. நான் உங்களை தான் நம்பி இருக்கேன். எதிரிங்களோட முன்னேற்றத்தை தடுக்கிறதுக்கு என்ன வழின்னு நான் பாக்குறேன். நீங்க இது வரைக்கும் சொன்ன எதுவும் நடக்க போறது இல்ல. எங்க ஹொக்காகேவை உங்களால தொடக்கூட முடியாது. படை வீரர்கள் எப்படியாவது தடுத்து நிறுத்தணும். ஒரு ஆளே எல்லாரையும் பூமிக்குள்ள போட்டு போதுதானே. ஸ்டைல் விட்டியா உடச்சு அவ்வளவு உள்ள போயிட்டாங்க. எல்லாம் ஓடிடுங்கடா எல்லாரும். உள்ள ஓட்டு மூடி போறான்ல. அப்படியே அதத்தே மொத்தமா தலையா ஸ்டீல் பண்ணிடுறேன். லேடி சுனாரி, நான் தயாரா இருக்கேன். ஒரு போர் தொடங்கி இருக்கிறதால உன்ன மாதிரி மெடிக்கல் நிஞ்சாஸோட சேவை நம்ம கிராமத்துக்கு தேவை. உடனே கிளம்பு. போ. கிளம்பிட்டேன். எல்லாம் நான் நினைச்ச மாதிரி நடக்கல. ஆனாலும் முயற்சியை கைவிடக் கூடாது. என் மனசுக்குள்ள ஏதோ தப்பா நடக்க போதுன்ற ஒரு உணர்ச்சி. அவங்களே டயர்ட் ஆயிட்டாங்க. இவங்களை சமாளிக்கிறது கஷ்டம். ஏதோ ஒரு கை உள்ள பிடிச்சி இழுத்து விட்டாங்க. பேய் வருது வெளியில. அல்டிமேட் ரிவைவல் ஜூட்சு. பல ஏற்கனவே செத்தவங்க உயிர் திருந்து வாங்க. வாழ செத்தவங்களை பூரா கிளப்பி விட்டாங்க. கூட மோதி நீங்க உயிரை விட போறீங்க. என்ன பத்தி உனக்கு எதுவும் தெரியாது. ஆமா, நீ சொல்றதும் சரிதான். அவங்க யாருன்னு சொல்லு. என்ன பண்ணி வச்சிருக்க?
லீஃப் வில்லேஜ் என்ன அழிக்க பார்த்துச்சு. என்ன பண்ண சொல்ற? சுராடே பாட்டி கண்டிப்பா அப்படி பண்ண மாட்டாங்க. நான் சொல்றதெல்லாம் உண்மை. என்ன அவங்க கொல்றதுக்கு முன்னாடி நான் அவங்கள கொல்லணும்னு நினைச்சேன். ஒரு வழியா நான் உன்னை கண்டுபிடிச்சிட்டேன். ஆஸ்மா எங்க அப்பா முதுகுல குத்துன ஆசுமா. உண்மையை சொல்றா. சோரா, எதுக்காக எங்க ஹொக்காகேவை நீ தாக்குன? நீ அவங்கள கொல்லணும்னு ஆசைப்பட்ட. お前が復讐したいのは俺。நீ அப்ப எதை பண்ணியோ அதை தான் இப்ப நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். உங்க ஊரோட அரசருக்காக நீ எங்க அப்பாவோட உயிரை எடுத்திருக்க. அரசரா? அதனாலதான் நான் இப்ப உங்க ஹொக்காகேவை அழிக்க போறேன். புரிஞ்சுதான் பேசுறியா சோரா? இஷ்டத்துக்கு போலராத. இல்ல நருட்டோ, அவன் சொல்றது உண்மை. சோரா, எங்க ஹொக்காகே லேடி சொனாடேவை இப்பதான் நீ அரசர்னு சொன்ன. லேண்ட் ஆஃப் ஃபயருக்கு 2 அரசர்கள் தேவையே இல்ல. லீஃப் வில்லேஜோட ராணுவம் மட்டும்தான் நமக்கு தேவை. அந்த ஹொக்காகேவை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ண போறோம்? எல்லாத்தையும் பாத்துக்கிறதுக்கு தான் ஒருத்தர் இருக்காரு, நம்ம ஃபியூடல் லார்ட். டாட்ஸ் ஜி இதுவரைக்கும் நமக்கு கொடுத்த ரிப்போர்ட் படி எல்லை பகுதி தாக்குதலுக்கும் ஹிடன் ரெயினுக்கு சம்பந்தமே இல்ல. இன்னொரு முக்கியமான விஷயம், டான்சோ இவனுக்கு தனிப்பட்ட முறையில கொடுத்த மிஷன் அந்த 4 கிரேவ் ராபர்ட்ஸ கண்காணிச்சு தேடி கண்டுபிடிக்கிறது தான். அந்த 4 பேர் தான் ஃபயர் டெம்பிள் பக்கத்துல இருக்கிற ரகசிய கல்லறையை தாக்கி இருக்காங்க. நீங்க எல்லாரும் எதிர்பார்த்ததுதான் நடந்திருக்குன்னு எனக்கு தோணுது. அந்த 4 பேரும் எதுக்காக இதை செஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்னா ஃபயர் டெம்பிள்ல இருக்கிற கூட்டிட்டு போகதான். இப்பதான் எனக்கு எல்லாம் புரியுது. இவனை கூட்டி போறதுக்கே வேலை வேலையா? பார்த்தா இது கண்டிப்பா நல்லது. என்னோட கணிப்பு சரியா இருந்தா நாம எதிர்பார்த்ததை விட இப்ப நம்ம கிராமம் பேர ஆபத்துல. இந்த இறந்த ஸ்னோவில அப்புறம் உயிர் வச்சு விட்டாங்க. அது வேற வந்து சண்டை ஓடுது. ஆமா, எல்லாருக்கும் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. கோணாமர் பூரா எல்லாத்தையும் கிளப்பி மக்களை எல்லாம் பாதுகாக்கிறேன். எதுவும் ஆகாது. எதிரிகள் நம்ம கிராமத்தை ஆக்கிரமிக்கிறதுக்காக மட்டும் வரல, பல உயிர்கள் அவங்க பறிக்க போறாங்க. என்ன சொன்னீங்க? வாய்க்கு வந்த மாதிரி உளராத. நீ நினைக்கிற மாதிரி. நான் சொல்றத கேளு. எதுக்காக இந்த கிரேவ் ராபர்ஸ் 4 லைட்னிங் ஷினோபியோட சடலங்களை திருடணும்? அந்த சக்தி வாய்ந்த ஷினோபிகளுக்குள்ள இருக்கிற பவர் அடையணும் தான். லைட்னிங் ஸ்டைல் ஜிட்சுவோட சக்தி வேணும்னு ஆசைப்பட்டிருக்காங்க. அந்த சக்தியை அடைஞ்சதுக்கு அப்புறம் சுத்தி இருக்கிற கிராமங்களையும் அதுல இருக்கிற மக்களையும் அழிக்கணும்னு செயல்படுறாங்க. கிராமங்களை அழிக்க பாக்குறாங்களா? சோரா, ஆசுமா சென்சை ஆமா சொல்றது ஆமா, உண்மையா? மின்னல் வச்சு மொத்த வரணும். அழிக்க போறாங்களா? அப்பாவி ஜனங்களை கொன்னுட்டு ரத்தம். ஆமா, ஒரு ஊர் அழிச்சாங்க. எனக்கு தெரியல, என்ன நடக்குதுன்னு புரியல. சோரா, நான் மத்தவங்களுக்கு துணையா நிக்கணும். பெரிய அசம்பாவிதம் எதுவும் நடக்கிறதுக்கு முன்னாடி இதை தடுத்து நிறுத்தணும். நருட்டோ, அந்த சோராவை நீதான் பாத்துக்கணும். நான் பாத்துக்கிறேன். ஏன் இப்படி பண்றாங்கன்னு இப்பதான் புரியுது. அரசருங்கிற வார்த்தைய சோரா பயன்படுத்தினது நல்லதா போச்சு. இப்பதான் எனக்கு எல்லாம் தெளிவா புரியுது. அந்த காலத்துல லேண்ட் ஆஃப் அரசர் சொன்னனால இவனுக்கு புரிஞ்சிருச்சு. ஆரம்பிச்சாங்களோ அவங்க இதே இவனை தூண்டுறாங்க அப்படிங்கிறது. பின்னாடியும் இருக்கணும். இந்த லைட்னிங் எல்லாம் அப்படியே அது தூக்கிட்டு வந்தாங்கல்ல பாக்ஸ், அதுல இருந்து ஓபன் பண்ணிட்டாங்க. சார்ஜிங் ப்ராசஸ் முடிவடைஞ்சிருச்சு. முடிஞ்சு கடகடன்னு முடிஞ்சு போச்சு. 65வது எபிசோட். 65வது எபிசோட் வந்து சூப்பராக போச்சு. ஏன்னா சோராவுக்கு வந்து சோராவோட குறிக்கோள் வந்து அப்பாவை கொண்ட ஒரே இதுல தான் இருக்கேன். ஆஸ்மா வந்து கொல்லணும் அப்படிங்கிற மட்டும்தான், மற்றபடி ஊர் அழிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் அவனுக்கு வந்து கிடையாது. இப்போ சொன்ன இந்த ஆஸ்மா செஞ்ச சொன்ன அந்த விஷயம் வந்து அவன் எந்த மாதிரி எடுத்துக்க போறான், மக்களை வந்து காப்பாத்துறதுக்கு இவன் ஹெல்ப் பண்ணுவானா அப்படிங்கிறத அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம்.